படம் செம்மையா இருந்தது. நான் எங்க அஷர் கான் தான் வந்தேன். அஷர் கான் அண்ணனுக்காக தான் வந்தேன். அவர் செம்மையா பண்ணியிருந்தாரு. அவருக்காக கிளாப்ஸ் படம் நிறைய இருக்கு. டிராகன்ல நிறைய நல்ல ரோல்ஸ் இருந்தது. அதோட இந்த படத்துல அவருக்கு நிறைய நல்ல ரோல்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் அவருக்கு நல்ல ஃபேன்ஸ் வருவாங்க. நான் விஜய் ஃபேன் தான். விஜய் கதை எனக்கு அஷர் கான் ரொம்ப பிடிக்கும். அவர் நான் ஆக்சுவலி லவ் ஸ்டோரி தான் இதுவும். லவ் பண்ண வேணான்ற மாதிரி போயிட்டு லாஸ்ட்ல வந்து ஆக்சுவல் பேசிக் நார்மலா வர ஸ்டோரி தான். ஆனா லவ் ஸ்டோரி ஓகே இந்த ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி தான் இருக்கு. பாத்துக்கலாம், பிரச்சனை பண்ணலாம். நான் பண்ணலாமலாம் இல்லைண்ணா. இந்த ஜென்ரேஷன்ல யாரும் லவ் பண்ணாம இருக்கா ஃபர்ஸ்ட், அதுதான். சூப்பர்ண்ணா ரெண்டு பேரும் ஹீரோ தானே ஒரு ப்ரோக்கரா பண்ணி விடணும். படம் வேற லெவல். நான் என்ன சொல்றது, செம்மையா இருந்தது. அதுவும் அஷர் கான் ப்ரோலாம் செம்ம ரோல் பண்ணிருக்காரு, சும்மா சொல்லக்கூடாது. சீரியஸா சொல்லணும்னா குட்டி டிராகனா பண்ணியிருந்தாரு. இந்த படத்தை அப்புறம் பெரிய டிராகன் வேற ஆயிட்டார். செம்ம ரோல். சரியா தேட்டர் பாருங்க, அஷர் கான் தான் போறாரு. டெட்ஜி நடிகன் சூப்பர் ப்ரோ. ஆக்டிங் வந்து செம்மையா பண்றாரு அவரு, சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஆக்டிங்லாம் ஹீரோ வந்து ஃபென்டாஸ்டிக்கா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அதுவும் ரொமான்ஸ்லாம் செம்மையா இருக்கு படத்துல, சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியா பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் அப்புறம் எங்களை மாதிரி சிங்கிளான பசங்க எல்லாம் ஜாலியா வந்து பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து லவ்ன்றது என்ன 2 வருஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்கண்ணா. அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டடீஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க. முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அது மாதிரியே வெயிட் பண்றேன். நான் கண்டிப்பா லவ் பண்ணுவேன், வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதானா. அந்த மாதிரி தான் இந்த படமும் பாக்குறவங்க பார்க்கலாம் கண்டிப்பா. தேங்க்யூ.